அனைவருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். உழவர் திருநாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு பொங்கல் வைத்து நம்மளா ஒரு வழிபடுறோம் அப்படின்றத தாண்டி, இயற்கை உழவு தொழிலுக்கு பயன்படக்கூடிய கண்டிப்பாக சூரியன் வேணும், மழை வேணும். அப்போ அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது எப்போ? தினந்தோறும் நமக்கு சூரியன் உதிக்குது, மறையுது, மழை பெய்யுது, போகுது. ஆனால் இவையெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து ஒரு நாள் அது அவங்களுக்கு அந்த இயற்கைக்காக அது மாதிரி நமக்கு உழவு தொழிலுக்கு பயன்படக்கூடிய மாடுகள், ஆடுகள், இப்படி விலங்கினங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம எப்போ நன்றி சொல்றது? அதுகள் பூரா அது நம்மளாம் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் தாவரங்களுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு பண்டிகை எப்போ? அதுதான் அந்த அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லி தமிழர்களினுடைய மிக மிக பாரம்பரியமிக்க ஒரு அருமையான ஒரு விழா அப்படின்னா அது உழவர் திருநாள். தை பொங்கல், அதாவது தை மாதம் பிறந்துட்டாவே தை திருநாள் தான் தமிழகத்தின் தலை சிறந்த திருநாள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் விவசாய நிலங்களை பூரா விற்பனை செய்து வீடுகளாக மாற்றி வருகிறாங்க. அந்த காலத்தில் இருந்த 2000 ஹெக்டேர், 3000 ஹெக்டேர், 5000 ஹெக்டேர், இப்படி ஒரு ஊரில் இருந்த விவசாய நிலங்கள் இன்னைக்கு மிக கம்மியாகிட்டு 100 ஹெக்டேர் 200 ஹெக்டேராக மாறிட்டு வருது. இந்த நிலைமை மாறணும். அதுதான் இந்த ஒவ்வொரு உழவர் திருநாள்லையும் ஒவ்வொரு மனிதனுமே நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில், அதாவது பிளாட் போட்டு விற்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு குடியிருக்கிற வீடு கிடைக்கும். இப்படியே நிலங்கள் அழிச்சிட்டே போகும்பொழுது, விவசாய நிலங்கள் அழிச்சிட்டே போகும்போது நமக்கே நம்ம தமிழ்நாடு அதாவது யானை கட்டி போரடிக்கிற அளவுக்கு நெற்கதிர்கள் விளைந்த தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே அடுக்குமாடி குடியிருப்புகளையும் கட்டடங்களையும் வணிக ரீதியான கட்டடங்களையுமே நம்ம கட்டிட்டு இருந்தோம்னா, விவசாயமே இல்லாமல் போச்சுன்னா நம்ம மிகப்பெரிய பஞ்சத்தில் எவ்வளவுதான் அதிகமான விற்பனைக்கு ஒரு படி அரிசி வாங்கின இப்பயே விலை கூடத்தான். அந்த காலத்தில் ஒரு விவசாயிகளுக்கு எவ்வளவோ நெல் அறுத்து அவங்க சொந்தமாக சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லா வீட்லேயுமே வயல் இருக்கும் ஓரளவுக்கு எல்லாரும். இப்போ யாருக்குமே வயல் இல்லை, எல்லா வயலும் விற்றுருவோமா, பிளாட் போட்டுருவோம்னு பார்த்துக்கோங்க. இந்த நிலைமை மாறணும். இந்த உழவர் திருநாளில் விவசாய நிலங்களை கூட்டுவோம், விவசாயத்துக்கு துணை செய்வோம், விவசாயத்தை வளர்ப்போம். நம்முடைய மக்களினுடைய வாழ்வாதாரமே விவசாயம்தான். அதனால கடவுள் இன்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி தான். அதனால விவசாயத்தை போற்றுவோம், வணங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள்.